அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். அதாவது மார்கழி 1ஆம் தேதி தங்களுடைய 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். ஆக குடும்பம் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். உறவு சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் அனுசரிப்பாக இருப்பார். வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு உடல் நோய்கள் மட்டுப்படும். உடலில் ஆரோக்கியம் பெருகும். பிள்ளைகள் நன்றாக இருப்பர். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருப்பீர். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்பர் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார்கள். அடுத்து பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து தாங்கள் புகழ் பெறுவீர்கள். அரசியல் துறை அன்பர்களுக்கு தங்களின் ஆலோசனைகள் கட்சிக்குள் ஏற்கப்படும். கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும். மக்களிடையே செல்வாக்கு புகழ் ஓங்கும். தொழில்துறை அன்பர்கள், மருத்துவ தொழில், நகை சம்பந்தப்பட்ட தொழில், வட்டி வரவு செலவு கணக்கு தொழில் உள்ளவர்களுக்கு லாபம் பெருகும். எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு நகைகள், ஆடைகள், ஆபரணங்கள் சேரும். பொருட்களை விற்போர், சிவப்பு நிற பொருட்கள், ஆரஞ்சு பொருட்களை விற்போர், அரிசி, பருப்பு, மருத்துவ பொருட்கள், வேர்க்கடலை, கிழங்கு வகைகள், தேங்காய், ஏலக்காய், பெருங்காயம் பொருட்களை விற்கும் வியாபாரிகளுக்கு லாபம் பன்மடங்கு பெருகும். விவசாயத்துறை அன்பர்களுக்கு விவசாயம் நல்லபடியாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. விவசாய தேவையான உரங்கள், மருந்துகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். கால்நடைகள் அனைத்தும் அபிவிருத்தி அடையும். ஆக மீனராசி அன்பர்களுக்கு 7.5 சனி நடைபெற்றாலும் சூரியனுடைய அனுகிரகத்தால் இது ஒரு பொற்காலமாக திகழ்கிறது. சேமிப்பினை தொடர்வீர்கள். பழைய கடன்களை அடைப்பீர். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். தொழில்துறை வியாபாரத்தில் லாபங்கள் நல்லபடியாக இருக்கும். மருத்துவ தொழில் செய்பவர்களுக்கு கைராசியான டாக்டர்கள் என்று புகழ் பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு நல்லபடியாக வெற்றி பெறலாம். அரசு உத்தியோகம் தாராளமாக கிடைக்கும். கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். ஆதித்ய கிருதியம் பாராயணம் செய்யுங்கள். ஓம் பாஸ்கராய வித்மகே மகத் யுதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரசோதியாத் என்ற மந்திரத்தை 16 முறை கூறுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம்.